श्रीमात्रे नमः। शिवे पाशायेत अलघुनितमः कोपकुहरे दिनाधीशायेत मम हृदयपाथो च विपिने नभो मासायेत सरसकवितारीति सरति तदीयौ कामाक्षि प्रसृत किरणौ देवी चरणौ सरस कविता रीति சரிதி त्वदीयं कामाक्षि. கவிதை பொங்கி வருதாம். யாருக்கு? கவிகளுக்கு. யார் இப்ப எழுதுறதீங்க? மூக்க கவி. இவருக்கு அப்படியே கவிதை அப்படியே பொங்கி வருது. எப்படி வருதுன்னா, ரீதி சரிதி त्वदीयौ कामाक्षि प्रसृत किरणौ देवी चरणौ. உன்னுடைய பாதங்களை நான் பிடிச்சுக்கும் பொழுது, உன்னுடைய பாதாரவியத்தை தரிசனம் பண்ணும் பொழுது எனக்கு அப்படியே கவிதை பொங்கி வருது. பொங்கி வந்துட்டு இருக்கும் போது அது எப்படி வருது? அந்த கவிதைங்கிறது ஆத்துல வெள்ளம் அடிச்சுட்டு போற மாதிரி வருது. அந்த ஆத்து வெள்ளம் இப்ப இருக்கு. ஆத்து வெள்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆத்து வெள்ளமாகப்பட்டது கோடை காலம் எல்லாம் முடிந்த பிறகு, அந்த ஆத்து வெள்ளமாகப்பட்டது கோடை காலம் எல்லாம் முடிந்த பிறகு வரக்கூடிய மழைக்காலம், ஸ்ராவண மாதம் ஆரம்பிக்கும் காலத்தில் அந்த மழை காலம் ஏற்படுகிறது. அந்த மழை காலத்துல திடீர்னு ஒரு மழை பெய்ஞ்சதுன்னா என்ன ஆகும்? மழை காலத்துல திடீர்னு ஒரு மழை பெய்தால் என்ன ஆகுமோ அப்போ வெள்ளம் புரண்டு போகும். எங்கேயும் நம்ம நிறுத்தியும் வைக்க முடியாது. அப்படி வெள்ளம் புரண்டு போறா மாதிரி கவிதை வருது. ஏன் வருது? பாதத்தை பார்த்த உடனே வருதா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மாமா ஹிருதய பாதோஜ விபினே, என்னுடைய ஹிருதயம் என்னும் தாமரையில், தாமரை காட்டில்கிறார். பாதோஜ விபினே, ஹிருதயம்ங்கிறது தாமரை காடு. நம்ம ஜென்ரலா ஹிருதயத்தை எப்படி வர்ணிப்போம்? ஹிருதயம்ங்கிறது ஒரு கவிழ்ந்த தாமரை மொட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்குள்ள அம்பாளை நம்ம தியானம் பண்ண பண்ண அந்த கவிழ்ந்த தாமரை மொட்டு நிமிர்ந்து மலரும். அதுக்குள்ள நம்ம அம்பாளை உட்காத்தி வச்சு தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாம நிறைய ஸ்லோகங்கள், நிறைய பட்டத்திரி எழுதினது எல்லாத்திலயுமே பாதத்தை பத்தி வர்ணனை பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வந்திருக்கோம். அந்த மாதிரி சொல்லிட்டு வரும் காலத்துல இங்க இவர் மூக்க கவி என்ன சொல்றார்? அந்த ஹிருதயத்தை ஒரு தாமரை தோட்டமாகவே வர்ணிக்கிறார். அப்படி ஒரு தாமரை தோட்டத்துல அம்பாளினுடைய பாதத்தை நம்ம வைக்கும் பொழுது, அம்மா உன்னுடைய பாதத்தை அங்க வைக்கும் பொழுது அந்த பாதம் சூரியனா காட்சி அளிக்கிறதே. ஏன் சூரியனா காட்சி அளிக்கிறது? சூரியன் வரும்பொழுது அந்த தாமரை காடு முழுவதும் மலர்ந்து விடும். அப்ப தாமரை காடு முழுவதும் மலர்றது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, உன்னுடைய பாதம் அங்க இருக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது சூரியனாக அங்க ஒளி வீசுகிறது. அப்பேற்பட்ட பாதத்தை பார்த்த உடனே எனக்கு கவிதையா பொங்கிட்டு வருது அப்படிங்கிறார். அது அதோட இல்ல, அது மட்டும் சொல்லல. சிவே பாஷே பாஷா அலகுனி தமக்கூபகுகரே. அப்ப தமோ குணம், தமக்கூபகுகரே, தமோ குணம் நிறைந்த அஞ்ஞானம், அறியாமை அப்படிங்கிற ரெண்டும், அஞ்ஞானத்தினால் வரக்கூடிய அறியாமை, இருள், இது சூழ்ந்து இருக்கு இல்லையா? அப்ப இந்த இரண்டும் விலகிறதுக்கு, இந்த ரெண்டும் என்னை எங்க கொண்டு தள்ளுறது? இது ரெண்டும் என்னை கொண்டு ஒரு பாழுங்கணத்துல தள்ளி விட்டுடுது. அந்த பாழும் கிணத்தில் தள்ளிய என்னை உன்னுடைய பாதமாகப்பட்டது. நீ யாரு? யார் நீ? நீ பரமசிவனின் பத்னி, நீ மங்களஸ்வரூபிணி, நீ காமாட்சி, நீ கருணை கடல். அப்படி விழுந்துட்டானே இந்த பக்தன், விழுந்துட்டானே, அம்மா தாயே காமாட்சின்னு கூப்பிடுறானே நம்மள அப்படின்னு சொல்லி நீ ஓடோடி வர. ஓடோடி வந்து அந்த இடத்துல நீ என்ன பண்ற? என்ன அந்த கிணத்திலேருந்து மேல ஏத்தணுமே, இவனை, இந்த பக்தனை நம்ம மேல ஏத்தணுமே, நீ என்ன பண்ற? ஒரு தாம்ப கயத்தை அதுக்குள்ள விட்டு என்ன நீ மேல ஏத்துற இல்லையா? அப்ப அந்த மேல ஏத்துறதுக்கு உதவுற மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய பாதம், அந்த பாதத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே கவிதை மட திரண்டு வருது. அது ஆத்து வெள்ளம் மாதிரி போகுது. அந்த ஆத்து வெள்ளம் எப்ப வர ஆத்து வெள்ளம்? சும்மா சாதாரணமா ஆறுல வெள்ளம் போற மாதிரி இல்ல. கோடை முடிந்த பிறகு ஆரம்பிக்கக்கூடிய சிராவண மாதத்தில் வரக்கூடிய முதல் மழை எப்படி மடை திரண்டு ஓடுமோ, ஆலங்கட்டி மழை பெஞ்சு எப்படி வெள்ளம் போகுமோ, அந்த மாதிரி என்னுடைய கவிதை பொங்குறது. அப்பேற்பட்ட பாதம் உன்னுடையது, அந்த பாதத்திற்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். அப்போ இங்க தேவியின் பாதங்களை முதல்ல தாமரையாக்கி, அப்புறம் தாமரை மொட்டாக இருந்த அதை மலர்வதற்குரிய சூரியனா முதல்ல கொண்டு வரார். அதற்கு பிறகு நம்ம தெரியாத கொள்ளாத அஞ்ஞானியா அறியாமையா
தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு தாம்ப கயிறு மாதிரி அந்த பாதத்தை பிடிச்சுண்டா போரும், அது தாம்ப கயிறு மாதிரி நம்மளை தூக்கி விட்டுடும் அப்படின்னு அவருடைய கவிதையை இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக மூக்க கவி காண்பித்து, அப்பேற்பட்ட பாதம் உன்னுடையது அம்மா, அதை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நிஷப்தம் ஸ்ருத்யாந்தே நயனமிவ சத்விருத்த ருச்சிரைஹி சமைர்ஜுஷ்டம் சுத்தைஹி அதரமிவ ரம்யைர்த்விஜகணைஹி शिवे वक्षो जन्म विदयमिव मुक्ताश्रितमुमे त्वदीयं कामाक्षि प्रणत शरणं नौमि चरणं. ஸ்ருத்யந்தே அப்படின்னா என்னன்னா ஸ்ருதி. ஸ்ருதினா என்ன? சிரவணம் எதால நம்ம சிரவணம் பண்றோமோ அதுக்கு ஸ்ருதின்னு பேரு. சிரவணம் பண்றதுன்னா கேட்கறதுன்னு அர்த்தம். எதால கேட்போம்? காது. அப்போ இந்த காதால் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அந்த காது அப்படிங்கிறதுக்கு எதுக்கு கொடுக்கிறாருன்னா அடுத்த வார்த்தையை பாருங்க. நயனமிவ சத்விருத்த ருச்சிரைஹி. நயனம்னா என்ன? கண்ணு. அம்பாளினுடைய அந்த தாமரை போன்ற கண்ணு பெருசா இருக்கான். அந்த பெருசா இருக்கிற கண்ணு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு ஒரு அளவெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அந்த கண்ணு விரிஞ்சு காது வரைக்கும் பெருசா இருக்கு. ரெண்டு கண்ணும் விரிஞ்ச உடனே காது வரைக்கும் பெருசா இருக்கு. ஏன் அவ்வளவு பெரிய கண்ணு? அது கடல். என்ன கடல்? கருணை கடல். நம்ம மேல கருணையை பொழியறதுக்காக எப்பொழுதும் கடல்ல தத்தளிச்சுன்னு இருக்கு அந்த கருணை அந்த இடத்துல. அப்பயே ஏற்பட்ட பெரிய கண்களை கொண்டவள். அந்த கண்ணாகப்பட்டது காது வரை வியாபித்திருக்கிறது. சமைர் ஜுஷ்டம் சுத்தைகி அதரம் இவரம் ஏர் த்விஜகணைகி. த்விஜன் அப்படின்னா பல்லு. த்விஜன்னா பல்லு. இரு பிறப்பாளர்னு சொல்லியிருக்கோம். இரு பிறப்பாளர்கள் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் மனசுல நன்னா விழுந்திருக்கும். ஒண்ணு அந்தணன், இன்னொன்னு பல்லு, இன்னொன்னு பறவை. இரு பிறப்பாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே வரோம். இந்த இடத்துல த்விஜன்கிறது பல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ஏன் அப்படின்னு பார்த்தா, அதரம் இவ ரம்யை. ரம்யைனா அழகு. த்விஜன்னா பல்லு, அழகான பல்வரிசை. அதரம் இவனாக்க அவளுடைய உதடு. இந்த உதடுகளோடு அந்த அழகான பல்வரிசையோடு அவள் பிரகாசிப்பவள். அப்ப அழகான பல்வரிசையோடு விரிந்த உதடுகளோடு, அந்த உதடு கொஞ்சம் விரிஞ்சிருந்தாதான் பல் எவ்வளவு அழகா இருக்கு, பிரகாசமா இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால விரிந்த உதடுகளோடு அவள் அழகான பல்வரிசைகளோடு பிரகாசிக்க கூடியவள். சிவே வக்ஷோ ஜன்ம விதயமிவ முக்தா ஸ்ரீதமுமே. இப்ப வேதங்களின் சிரோபாகம், சிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த தலைபாகம் அப்படின்றது உபனிஷதத்தில் நிலை பெற்றிருக்கிறது. எங்க இருக்கு? உபனிஷத்துல நிலை பெற்றிருக்கு வேதத்தினுடைய சிரஸ். அப்போ வேதமா அப்ப தலைபாகத்துல இருக்குன்னா வேதமாதா நம்ம எப்பயும் என்ன சொல்றோம்? சிந்தூரம். சிந்தூரம்ங்கிறது என்ன? வகுட்டு பொட்டு. அப்போ வேதம்ங்கிறது வேத மாதாவானவள் அவள். அவளினுடைய வகுட்டு பொட்டில் சிந்தூரமானது. அது சிந்தூரமானது எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல முத்துக்களை போல, அப்படியே முத்துக்கள் அப்படியே வரிசையா செருகி வச்சு அப்படியே முத்துக்கள்ல அப்படியே இந்த சிந்தூரத்தின் கலர் அப்படியே பதிஞ்சா மாதிரி அந்த இடத்துல அப்படியே சிந்தூரம் ஒளிச்சுட்டு இருக்கு. அது அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்கு. அது இப்படியெல்லாம் கொண்ட திடமான பாதங்களை உடையவளே. பதீயம் காமாட்சி பிரணத சரணம் நௌமி சரணம். இப்படியெல்லாம் கொண்டு திடமான பாதங்களை கொண்டவளே, இந்த பாதத்தினால உன்னுடைய பாதத்தை நான் நமஸ்கரிக்கிறேன். இந்த பாதங்களுக்கெல்லாம் ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, கண்கள் அப்படியே எங்க காது வரைக்கும் இருக்கிற பெரிய கண்கள். அப்பேற்பட்ட கண்களை கொண்ட நீ பாதத்தையே பார்த்துட்டு இருந்தவர் எப்படி எல்லாம் இப்ப கொஞ்சம் ஏறி கண்ணையும் வழிக்க அப்பேற்பட்ட வரிசையோடு சிவந்த உதடுகளோடு விரிந்த உதடுகளோடு பிரகாசிக்கிற பற்களோடு வேதங்களின் சிரசான அந்த உபனிஷதத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடிய வேதமாதாவே, உன்னுடைய தலைவகத்தில் சிந்தூரமாக ஜொலிக்கக்கூடிய உன்னுடைய சிந்தூரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த திடமான பாதமாகப்பட்டது, அந்த பிரகாசிக்கக்கூடிய அந்த பாதங்களை கொண்டவளுமான இந்த வேத மாதாவின் சிந்தூரத்தில் அப்படின்னா, இப்ப இந்த வேதங்கள்லாம் வேத மாதாவே இங்க காமாட்சிக்கு நமஸ்கரிக்கிறா. யாருடைய? காமாட்சியின் பாதங்கள்ல நமஸ்கரிக்கிறா. அப்ப அவளினுடைய சிந்தூர பொட்டு பிரகாசிக்கிறதுன்னா எதனால பிரகாசிக்கிறது? இவளினுடைய நகத்தில் இருக்கக்கூடிய ஒளியால் பிரகாசிக்கிறது. அப்பேற்பட்ட பாதத்தை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார்.
நமஸ்யா சம்சஜ்ஜன் நமுச்சி பரிபந்தி பிரணயினி நிசர்க பிரேங்கோல குரல குலகாலாகி ஷபலே நகச்சாய துக்தோததிபயசி தே வைத்ருமருச்சா பிரச்சாரம் காமாட்சி பிரச்சுரயதே பாதப்ஜ சுஷமா. நமஸ்யா நமஸ்கரித்தல். இப்ப நமுச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது இருக்கு. நமஸ்யா நமசஜன் நமுச்சி அப்படின்னு இருக்கு. இந்த அது கனெக்டிங் லெட்டரா இருக்கிறதுனால இந்த நா அதுல போட்டிருக்கு. அதுல தன்னகர நா தான் அந்த இடத்துல வரணும். வரும் பொழுது அந்த நா மூச்சி அப்படிங்கிறவன் ஒரு அசுரன். நமுச்சிங்கிறவன் அசுரன். மகாபாரதத்துல அவனுடைய ஸ்டோரி இருக்கு. அந்த அசுரன் இந்திரனின் அந்த நமுச்சியின் எதிரி இந்திரன். அந்த அசுரனை வதம் பண்ணவன் இந்திரன். இந்திரனின் மனைவி இந்திராணி. அவள் தேவியை நமஸ்கரிக்கிறாள். என்ன காரணத்தினால நமுச்சியின் எதிரி இந்திரன் அப்படின்னு பார்ப்போம். இந்த அசுரன் பலவித வரங்களை வாங்கிட்டு, இப்ப எல்லா அசுரன்களும் விதவிதமா வரம் வாங்கிட்டு தானே வரா. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளவு அசுரர்களை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். இப்ப இவன் இங்கேயும் அங்கே இல்ல, இங்கே இல்ல, அங்கே இல்லன்னு சாவுன்னு சொல்லிட்டு வர்றப்ப இவனுக்கு எந்த விதத்திலுமே சாவுமே கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இந்திரன் என்ன பண்ணானா, கடல் நுரை இருக்கே அந்த கடல் நுரையால அவனை வதம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு மகாபாரதத்துல. அப்ப அவனுக்கு எதிரி இந்த நமுச்சிங்கிற அசுரன். இந்த நமுச்சியின் எதிரியான இந்திரன், இந்திரனின் மனைவி இந்திராணி. இந்த இந்திராணி யார நமஸ்கரிக்கிறா? நமுச்சி பரிபந்தி பிரணயினி நிசர்க பிரேங்கோல அம்பாளை தரிசி. அப்ப அவ நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவளினுடைய கூந்தல் குரல குலகாலாகி ஷபல்லே அப்படின்னா கருங்குழல் அப்படியே சுருளா இருக்கு. அவ்வளவு நீட்டு முடி இந்திராணிக்கு. அப்படி ஒரு அழகு. அப்படியே கருங்குழல் பிரைட்டா இருக்கு. அது பார்க்க ஷைனிங். அப்பேற்பட்ட அது அப்படியே அசைஞ்சு ஆடுறது அவளுடைய பாதத்துல நமஸ்காரம் பண்ணும்போது அப்படி ஒரு பிரைட். அதுல அவள் என்ன இன்னும் அணிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய ரத்னங்கள் கோர்த்த மணிகள்லாம் அணிஞ்சுண்டு அவ வேற இந்திராணியினுடைய அழகு அலங்காரத்திற்கு கேட்கவே வேண்டாம். அவ சொர்க்கலோகத்துல இருக்கவ. அப்படி இந்திரனோட வைஃப். அப்படி இருக்கிறவ அவ நமஸ்காரம் பண்ண வரும் பொழுது இத்தனை அலங்காரங்களினோட இவளுடைய கூந்தலும் இப்படி இருக்கும் பொழுது அவள் அம்பாள் பாதத்தில் நமஸ்கரிக்கிறாள். அப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தா நகச்சாயா. இப்ப இவ இத்தனை அலங்காரம் இவ்வளவு ஒளி வீசக்கூடியதோட இவ வரும்பொழுது அம்பாளினுடைய நகம் இருக்கே, நகச்சாயான்னா நிழல். அந்த நகத்தினுடைய நிழல்னுட்டார் இத கடைசியில. நகத்தினுடைய நிழலே அப்படி ஒளி வீசுறது அப்படிங்கிறார். இவ்வளோ நாளி நகத்தினுடைய கிரணங்கள், நகத்தினுடைய காந்தி அப்படின்னு போட்ட வார்த்தை இந்த ஸ்லோகத்துல மட்டும் நகச்சாயா. நீ என்னதான் இந்திராணியோட மனைவியாயிர, என்னதான் சொர்க்கலோகத்துல அலங்காரம் பண்ணிட்டு வாயேன், என்னதான் நவரத்தினங்கள் எல்லாம் போட்டுட்டு வாயேன், நமஸ்கரிக்கும் போது அவளுக்கு ஈடாகுமா? நீ அவளுடைய நகத்தோட நிழலே வரும். நிழலே உன்னுடைய இதுக்கு ஈடாகாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நகச்சாயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறார். அந்த இடத்துல நகச்சாயா, அதுல இருக்கிற அந்த நகச்சாயை இருக்க அந்த நிழல் அதுவே பால் ஆழி அப்படிங்கிறார். பார்க்கடலில் வரக்கூடிய பொங்கி வரக்கூடிய அந்த பால் அதுல பிரதிபலிக்கிறது. அங்கேயே பிரதிபலிக்கிறதே நீ எம்மாத்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சிவப்பை அது எவ்வளவு மேலோங்கி காட்டுறது. அந்த பால்ல அது பிரதிபலிச்சு பார்க்கடலே அப்படியே செகப்பா காணப்படுகிறது. அப்ப உன்னுடைய கருங்குழல் எல்லாம் அதில் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்ற. ததி பயசி அப்படின்னாக்கா பார்க்கடலில் இருக்கக்கூடிய அப்படியே அந்த பால் ஆழியில அதுல அப்படியே அதை எது பண்ணாலும் அதை எடுத்து நீ கடைஞ்சு நொற பொங்கிண்டு வெண்ணெய் வர்றதுக்கு முன்னாடி நொற வரும். அந்த நுரையா இருந்தாலும் அதுல ஒரு ஷைனிங் தெரியும். அப்படி பபிள்ஸ் இருக்கும், அதுல ஒரு ஷைனிங் தெரியும். என்ன பண்ணாலும் அவளுடைய கால் நகத்தின் கிரணங்களுக்கோ நிழலுக்கோ எதுக்குமே ஈடு பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற. பிரச்சாரம் காமாட்சி, உன்னுடைய பாதங்கள், காமாட்சியினுடைய பாதங்களை பத்தி எவ்வளவு வேணா நம்ம பிரச்சாரம் பண்ணலாம். பிரச்சுரையதி பாதாப்ஜி சுஷமா, உன்னுடைய பாத அப்ஜம் அப்படின்னா தாமரை போன்ற உன்னுடைய பாதங்களை இனிமே இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு உன்னுடைய பாதங்கள் எத்தனை பேர் எப்படி நமஸ்காரம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இதற்கு உன்னுடைய பாதங்களுக்கு ஈடு வேறு எதுவும் கிடையாது, நீயேதான். அப்ப நமுச்சிங்கிற அசுரன் எந்த ஆயுதத்தாலும் சாக முடியாது அப்படிங்கிற வரம் வாங்கிட்டு தான் வந்தவன். அப்படி வந்தவனை இந்த
எதுக்காக அதை சொல்றாருன்னா, அந்த பால் எதுக்காக அந்த நமுச்சியை இந்த இடத்துல கொண்டு வரார் அப்படின்னா, கடல் நொர வெள்ளையா இருக்குல்ல, அதையும் அம்பாளினுடைய கால் நகம் வெள்ளையா இருக்கு, அதுவும் பார்க்கடல், அதுல இருந்து அந்த ஆழிக்கடல், அந்த கடல்ல இருந்து பொங்கி கொண்டு வர இதுல இருந்து கிரணங்கள் போய் அது ஆறுது அப்படிங்கிறதுக்கு எல்லாவற்றையும் ஒன்றாக கூட்டி இந்த இடத்தில் அந்த நுரை காஞ்ச நுரைய வச்சுட்டு தான் அவனை இந்திரன் வதம் செய்கிறான் அப்படிங்கறத இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கிறார் மூக்க அவருக்கு நமக்கு நாம் ஒரு நமஸ்காரத்தை இந்த இடத்தில் சமர்ப்பிப்போம். கதாதோரி கர்த்தும் கடுதோரித கோல ஜனிதம் மகாந்தம் சந்தாபம் மதன பரிபந்தே பிரியதமே க்ஷணாந்தே காமாட்சி திரிபுவன பரீதாபஹரணே பட்டியம் சம்லப்ஸ்யே பதகமல சேவாமிருதரசம் சேவ அமிர்த ரசம் அப்படின்னு அதை பிரிக்கணும். பத கமல சேவ அமிர்த ரசம். பதம்ங்கிறது அம்பாளினுடைய பாதம், கமலம்ங்கிறது தாமரை. அந்த பாதத்திற்கு தாமரையை ஒத்தான, தாமரையை தோற்கடிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பாதத்திற்கு சேவையை செய்வதனால் அமிர்த ரசம் கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்றார். என்னமா எப்பேற்பட்ட காமாட்சி அவள் அப்படின்னா, மன்மதனை அழித்த பரமசிவனின் மனைவி. முதல் இதை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் மூவுலகின் துயரையும் திரிபுவன பரீதாபஹரணே. பரிதாபன் போற்றக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பரீதாபஹரணே, மூன்று உலகத்திலும் இருக்கக்கூடிய துயரத்தினை. க்ஷணாந்தே காமாட்சி, ஒரு க்ஷணத்தில் போக்கக்கூடியவள். மூன்று உலக ஹரந்தேனாக்க போர்க்கக்கூடியவள், க்ஷணாந்தேனா எவ்வளவு, ஒரே க்ஷணத்தில் போக்கக்கூடியவள் காமாட்சி. எப்போ அவளுடைய பாதத்திற்கு நீ சேவை செய்யும் பொழுது மூன்று உலகத்திலையுமே இருக்கிற கொடிய விஷயங்களை எல்லாமே அவ ஹரணம் பண்ணிடுவா அப்படின்னும் போது நீ எம்மாத்திரம் அப்படிங்கறதையும் காட்டுறது. அப்ப இந்த மூணு உலகத்திலையும் துயரம் இருக்குன்னா என்ன துயரம் அப்படின்னு பார்த்தால், கதா தூரீகர்த்தம் கடு துரித காக்கோல ஜனிதம். இந்த மூணு உலகத்திலும் பிறப்பெடுத்தவா, ஜனிதம் பிறந்தவா எல்லாருக்கும். மகாந்தம் சந்தாபம் மதன பரிபந்தி. மதன பரிபந்தின்னு தெரிஞ்சு போச்சு. மன்மதனை எரித்த அந்த காமேஸ்வரனின் மனைவி அப்படிங்கிறது அந்த ஹாஃப் லைனுக்கு மீனிங், அது போயிடுறது. இந்த கொடிய அப்படின்னா என்னன்னா, மூன்று உலகத்தில் ஜனனம் அடித்த அத்தனை ஜீவராசிகளின் பாவங்களும் அப்படிங்கிறது அந்த கொடியது அப்படிங்கிறத கொண்டு வரார். கொடிய துயரம் அப்படின்னு அதை கொண்டு வரார். கொடுமையான பாவம், எத்தனை ஜீவராசி இருக்கு, அது அவையெல்லாம் எத்தனை பாவம் பண்ணிருக்கு, அத்தனை பாவத்தையும் ஒரே க்ஷணத்தில், அவ்வளவு அந்த பாவத்தால் துயரம் ஏற்படுகிறது. அந்த துயரங்களை எல்லாம் ஒரே க்ஷணத்தில் ஹரணம் பண்ணக்கூடியவள், அதாவது தீர்க்கக்கூடியவள், போக்கக்கூடியவள். எப்போ அவளினுடைய திருவடி தாமரையை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அப்படி பற்றி கொண்டு அவளுக்கு பற்றிண்டாலே அதை போக்கிடுவோம்னா, அதை பற்றிண்டு அதுக்கு இன்னும் கைங்கரியமும் நாம பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த அமுதத்தையே பருகக்கூடிய, என்ன எப்பேற்பட்ட அமுதம், சேவாமிருத ரசம் அப்படின்னா அந்த சேவை பண்றதே ஒரு அமிர்தம்ங்கிறாருங்க. அந்த திருவடி தாமரைக்கு கைங்கரியம் பண்றதே ஒரு அமிர்தம். அந்த அமிர்த ரசத்தை பருகும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும்ங்கிறார். அந்த அமிர்த ரசத்தை பருகும் பாக்கியம் அவளுடைய பாதத்தை பற்றி கொண்டால் அந்த பாதத்திற்கு கைங்கரியம் பண்ணும் பாக்கியம், அது நமக்கு அமிர்த ரசம், அது நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட பாதங்களுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். யயோ சாந்தியம் ரோச்சிஹி சததம் அருணிம் நே ஸ்பிருகயதே யயோச்சாந்திரிகாந்திஹ பரிபததி திருஷ்ட்வா நகருச்சிம் யயோஃ பாகோத்ரேகம் விபடிஷதி பக்த்யா கிஷலயம் மிருதிம் நः காமாக்ஷ்யா மனசி சரணோ தௌ தனுமகே. யயோ சாந்தியம், சாந்தியம்னா சந்தியா காலம், சாந்தியம். அப்ப சததம், சததம் அருணிம்னேன்னு இருக்கு, சததம் அருணிம்னே அப்படின்னு பிரிக்கணும். அருணிம்னேனா அருணம், அருணாம் கருணா தரங்கி தாட்சி. அப்ப சந்தியா காலத்தில், அப்ப நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும்,
சந்தியா காலத்துல சூரியன் மறையும் பொழுது எப்படி இருக்கும், சந்திரன் எழுந்திருக்கும் போது எப்படி இருக்கும் வானத்தின் நிலை எப்படி இருக்கும்? அருணன். அப்ப ஒரு வானம் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஒரு ரெட் கலர். உங்க உங்க மனசுக்கெல்லாம் எப்படி அந்த கலரை நீங்க கற்பனை பண்ணிக்கணும்னு தோணிக்கிறதோ கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி சூரியன் இந்த பக்கம் சன்செட் எங்கேயா பஸ்ல போறதே கூட பார்த்தோம்னா அப்படி ஒரு அழகா தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் எழுந்திருக்கிறது, இந்த பக்கம் மறையிறது, ரெண்டும் அது ஒரு செவ்வண்ணம். அப்படி ஒரு தாமரையினுடைய ஒரு விரிந்த அந்த ஒரு கலர் கிட்டத்தட்ட அந்த அந்த கலரை அந்த மாலை நேர வானம் இருக்குல்ல, இது அந்த சன்செட் இருக்கு, இது என்ன பண்றது, அது வருது இல்ல, அப்ப வரும்போது ஒரு கலர் வருது. அது என்ன பண்றதா இப்ப கட்டாயமா நம்ம இன்னைக்கு டெய்லி அது ட்ரை பண்றோம். எப்படி ட்ரை பண்றதுன்னா, இன்னைக்கு கட்டாயமா நம்ம வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடணும், அம்பாளினுடைய பாதத்துல இருக்கிற சிகப்பு கலரோட ஈக்குவல் ஆற மாதிரி நம்ம கிளம்பணும். எது சந்திரன் சொல்றது. சூரியன் என்ன பண்றது, நம்ம செட் ஆகும்போது இன்னைக்கு நம்ம அம்பாளினுடைய பாதத்துல இருக்கிற கலருக்கு ஈக்குவலா ஆறா மாதிரி நம்ம கலர் வரணும்னு ரெண்டும் நினைக்கிறது. அப்படி நினைக்கும் பொழுது ஆசைப்படுறது ரெண்டும் அந்த மாதிரி நாம இருக்கணும்னு அது ஆசைப்படுறது. சரி, ஐயோ சாந்திரி காந்திகை, அதே மாதிரிதான் நிலவும் சாந்திரி சந்திரமா அப்படின்னா சாந்திரி, அதுவும் என்ன பண்றது காந்திகி, அதுவும் ஒரு பிரைட்டா வரும் பொழுது அது என்ன பண்ணித்தான், அது கொஞ்சம் மேல வந்துடுது. இப்ப அந்த அருணன் கலர் முடிஞ்சு இப்ப மேல வந்துடுறதுன்னு என்ன ஆயிடுறது, பிரைட் ஆயிடுறது. அப்ப அதுல இருந்து கிரணங்கள்லாம் வெளியில வர ஆரம்பிக்கிறது, கதிர்கள்லாம். அது என்ன பண்ணித்தான், சரி ரைட்டு நம்மளால அப்ப அது வரும்போது இது செட் ஆயிடுது போ அப்படின்னுட்டு, நம்மளால இன்னைக்கு முடியல நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சன்னு செட் ஆயிடுறது. இப்போ இது மூணு இப்பதான் ரைஸ் ஆறுது, பாத்துது, ஐயோ இன்னைக்கு நம்மளால முடியல, சரி ரைட் இதுதானே முடியல, நெக்ஸ்ட் பாக்கலாம். நாம ஒளிக்கதிர் மேல வரும்பொழுது இப்ப பாதம் சிகப்பா இருந்தது, பாதத்துக்கு நம்மளால ஈக்குவலா வர முடியல, நகம் இருக்கு, நகத்தினுடைய ஒளி பிரைட்டா இருக்கு, அந்த பால் பிரைட் அந்த கலருக்கு நம்மளினுடைய சந்திரனுடைய பால் போன்ற நிலவு சொல்றோமா, அந்த நிலவினுடைய ஒளிக்கதிர்கள் இப்ப இதுக்கு ஈக்குவலா நாம ஒண்ணோன்னு அது நினைக்கிறது, அது ஆசைப்படுறது. நிலவு நகங்களின் இதுக்கு முன்னாடி தான் வரணும்னு நினைக்கும் பொழுது அது என்ன ஆச்சா, பரிபதிதி திருஷ்டுவா, பாத்துது தோத்து போச்சு அப்படின்ட்டு. யாரு மூக்க கவி. அவருக்கு அது எங்கேயாவது ஈக்குவலா வந்துட்டானா கூட இவரு எழுதுறத இது பண்ணிடுவாரு, நிச்சயமா விட மாட்டார். ஐயோ பாகோத்ரேகம் விபட்டிஷதி பக்தியா கிசலயம். சரி, பார்த்தா அடுத்தது என்ன வருது, இதெல்லாம் முடிஞ்சுட்டு கார்த்தால எழுந்திருக்கும் போது பார்த்தா மெதுவா அப்படி சூரிய சன்ரைஸ் ஆகும் பொழுது, சன் செட் ஆகும் போதும் சரி, இது காத்தாலையும் நம்மளால முடியாது, சூரியன் ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுது மனசுல. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, துளிர் வருது செடியில இருந்து, அப்படியே துளிர் மெதுவா கிளம்பும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ரெட்டிஷா கிளம்பும். அந்த துளிர் ரெட்டிஷா கிளம்புறதோட இல்லாம அதுக்கு என்ன ஆசை, இந்த கலரோட எல்லாம் நம்ம போட்டி போட வரல அது, ஏன்னா அது பல தடவை ட்ரை பண்ணி இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு. எப்படி சந்திரன் கலர் சரிப்பட்டு வரல, சரி நகத்தோட கிரணங்களையோட நம்ம போட்டி போட்டு பார்க்கலாம்னு தோத்து போறான் சந்திரன். ஆனா இந்த துளிர் என்ன பண்ணுதா, இதுவும் கலரோட போட்டி போட்டுட்டு, இது பல தடவை கலரோட போட்டி போட்டு அது நமக்கு சரி வரலன்னு அதுல இருந்து ஒதுங்கி இது எதோட போட்டி போட்டது அப்படின்னா அவனினுடைய பாதங்களினுடைய பக்தியா கிசலயம். அது அப்படியே மெதுவா சாஃப்டா இருக்கான் அவளுடைய பாதம், அந்த அளவுக்கு சாஃப்டா அந்த துளிர் இருக்குமான அந்த சாஃப்டோட மென்மையோட அது போட்டி போட்டுது. அது நம்ம அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது. ஆனா அந்த துளிரால அந்த மாதிரி இருக்க முடியல. சரி, நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியலன்னு அது வருத்தப்படல, தோத்து போயிட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கல. ஆனா அந்த மாதிரி நம்ம இருக்கணும், அது எப்படி நாம இருக்கணும்னு சொல்லிட்டு அது லேர்ன் பண்ணிக்க நினைச்சுது. நாம எப்படி அந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு லேர்ன் பண்ணிக்க நினைச்சது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன லெசன் அப்படின்னாக்க, நம்ம கடுமையான வார்த்தை பிரயோகத்தெல்லாம் எங்கேயாவது யூஸ் பண்ணிடுறோம், அப்புறமா ரியலைஸ் பண்றோம், அச்சோ நம்ம இந்த இடத்துல கடுமையா பேசியிருக்க வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டா பேசிருக்கலாமோ அப்படின்னு, நம்ம நேச்சரை இப்ப மாத்தின்னு இருக்கலாமோ அப்படின்னு தோணும் இல்ல. அதை லேர்ன் பண்ணிக்கணும். எப்படி இது துளிர் எப்படி அந்த மாதிரி நினைச்சு லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதோ அந்த மாதிரி நாமளும் அதை லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணிக்க ஒரு தரையும் தப்பு பண்ணிட்டு லேர்ன் பண்ணிக்க கூடாது, எப்பயுமே அதை கான்ஸ்டன்டா வச்சுக்கிற அளவுக்கு நம்ம போகணுங்கிற லெசனை இந்த இடத்துல கொடுக்கிறார் மூத்த கவி. அப்படிப்பட்ட காமாட்சி பிரதிம்ன காமாட்சியா, அப்படிப்பட்ட காமாட்சி மனசி சரணௌ பௌ அனுமதே, அப்படிப்பட்ட காமாட்சியே உன்னுடைய பாதங்களை நான் ஏன் மனசுல வச்சுக்கிறேன், நான் ஏன் மனசுல வச்சுண்டு அதை எப்பயுமே நான் ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கேன். அப்பேற்பட்ட பாதத்தை நான் என் மனதில் வைத்து ஸ்மரணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், அதை நமஸ்கரித்துக் கொண்டே இருக்கிறேன், அதற்கு துதி பாடிக்கொண்டே இருக்கிறேன். நீ எனக்கு நான் அத மாதிரி செய்யறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு
அப்படின்னு சொல்லி மூக்க கவி சொல்லி இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.